தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மக்களவையில் தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதாக்களை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதாக்கள் குறித்து விவாதிக்க 3 நாட்கள் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. 2029ஆம் ஆண்டு முதல் மக்களவை பேரவைகளில் 33% இடஒதுக்கீட்டை அமலாக்கவும், அதற்கு ஏற்றாற்போல் மொத்த மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 இருந்து 850 வரை அதிகரிக்க வகை செய்யும் அரசியலமைப்பு சட்டத்தின் 131வது திருத்த மசோதா உட்பட 3 மசோதாக்களை அறிமுகம் செய்து விவாதித்து நிறைவேற்றும் நோக்கில் இந்த அமர்வு நடைபெற்றது. இதில் தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதாக்களை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இருக்காது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் அதிமுக வேட்பாளர் எஸ்.பி. வேலுமணியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் தொகுதி மறுவரையறை இருக்கும் என்று தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த மாநிலங்களிலும் பாதிப்பு இருக்காது என மத்திய அரசு உறுதி அளித்துள்ளது என்றார். மேலும் பாதிப்பு இல்லை என்று மத்திய அரசு தெளிவாக கூறியும் முதல்வர் ஸ்டாலின் இரட்டை வேடம் போடுகிறார் என்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுக்க முயற்சிக்கிறார் என்றார். தவேக தலைவர் விஜய் அனுமதியின்றி டி நகரில் ரோட் ஷோ சென்றதாக மாம்பலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தவேக வேட்பாளர்கள் ஆனந்த், பிரபாகர் மற்றும் ராஜ்மோகனுக்காக தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிலையில் டி நகரில் அனுமதிக்கப்பட்ட நிகழ்ச்சிக்கு பதிலாக நிபந்தனைகளை மீறி ரோட் ஷோ நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டி தேர்தல் பறக்கும் படை அதிகாரி மாம்பலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் தவேக தலைவர் விஜய், டி நகர் வேட்பாளர் என் ஆனந்த் மற்றும் தென் சென்னை மாவட்ட செயலாளர் அப்புனு ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 மசோதாக்கள் மீதான வாக்கெடுப்பு நாளை நடைபெறும் என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடர்ந்து 3 நாள் சிறப்பு அமர்வு இன்று தொடங்கிய நிலையில் 3 மசோதாக்களை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். அதில் மசோதாக்களை தாக்கல் செய்ய ஆதரவாக 251 உறுப்பினர்களும் எதிராக 185 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். இந்த நிலையில் இந்த 3 மசோதாக்கள் மீதான விவாதம் 15 முதல் 18 மணி நேரம் வரை நடைபெறும் என்றும், மசோதாக்கள் மீதான வாக்கெடுப்பு நாளை மாலை 4 மணிக்கு நடைபெறும் என்றும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஊழல் செய்த திமுக அமைச்சர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற அதிமுக அதன் கட்சி கூட்டணிகளின் வேட்பாளர்கள் அறிமுக பிரச்சார நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது அவர், திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் அனைவரும் பல்வேறு ஊழல்களை செய்துள்ளனர். இவர்கள் அனைவர் மீதும் அடுத்து அமைய உள்ள அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். இதன் மூலம் அவர் நமக்கு பச்சை கொடி காட்டிவிட்டார். எனவே ஊழல் செய்த திமுக அமைச்சர்கள் மீது அடுத்து அமையும் அதிமுக ஆட்சியில் விசாரணையும் சட்ட நடவடிக்கையும் உறுதி என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தவறாக வழிநடத்தப்படுகிறார் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறையை எதிர்த்து
தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருப்பு கொடி ஏற்றி மசோதாவின் நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இது குறித்து பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, தமிழக முதல்வர் அரசியல் செய்கிறார் என்றும் இங்குள்ள சிலரால் அவர் தவறாக வழிநடத்தப்படுகிறார் என்றார். மேலும் அவர் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக யாரும் இல்லை, ஆனால் இதை நிறைவேற்ற விடாமல் தடுக்க காரணத்தை தேடுகிறார்கள், இது தவறானது என்றார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 அதிகரித்துள்ளது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா கூட்டு தாக்குதல், கச்சா எண்ணெய் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச காரணங்களால் தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஏற்ற இறக்கங்களை கண்டு வருகிறது. அதன்படி கிராமுக்கு ரூபாய் 40 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 14,360க்கும், சவரனுக்கு ரூபாய் 320 உயர்ந்து 1 சவரன் ரூபாய் 1,14,880க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி ரூபாய் 275க்கும், 1 கிலோ பார் வெள்ளி ரூபாய் 2,75,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் வீராங்கனை வைஷாலி ரமேஷ் பாபு 2026ஆம் ஆண்டின் ஃபைட் உமன்ஸ் கேண்டிடேட் டோர்னமெண்ட்டை வென்று அசத்தியுள்ளார். சைப்ரஸில் நடைபெற்ற போட்டியின் கடைசி சுற்றில் 2ஆம் இடத்தில் இருந்த வைஷாலி ரஷ்யாவின் கேத்ரினா லாக்னோவுடன் மோதினார். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அவர் முதலிடத்தை உறுதி செய்து சாம்பியன் பட்டத்தை வென்றார். இந்த வெற்றியின் மூலம் உலக மகளிர் செஸ் சாம்பியன் பட்டத்திற்காக நடப்பு சாம்பியனான சீனாவின் ஜூ வென்சுவுடன் மோதும் போட்டியாளராகவும் வைஷாலி தேர்வாகியுள்ளார். வரும் 23ஆம் தேதி மும்பை அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள லீக் ஆட்டத்தில் தோனி களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை சென்னை அணி விளையாடிய 5 போட்டிகளில் 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. கடைசி 2 போட்டிகளில் சிஎஸ்கே அணி கம்பேக் கொடுத்தாலும் தோனி களமிறங்கினால் சிஎஸ்கே அணிக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் உள்ளனர். கடைசியாக நடந்த கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தோனி களம் இறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏமாற்றம் மிஞ்சியது. இந்த நிலையில் வருகின்ற 23ஆம் தேதி மும்பை அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள முக்கியமான லீக் ஆட்டத்தில் தோனி மீண்டும் களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர்கள் கௌதம் ராம், கார்த்தி, ஆர்யா நடிப்பில் உருவாகியுள்ள மிஸ்டர் எக்ஸ் திரைப்படம் நாளை வெளியாக உள்ளது. மனு ஆனந்த் இயக்கத்தில் நடிகர் ஆர்யா நடிப்பில் உருவாகியுள்ள மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்தில் நடிகர் கௌதம் ராம் கார்த்தி வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த படத்திற்காக அவர் தனது உடல் எடையை 96 கிலோவில் இருந்து குறைத்து 6 பேக்ஸ் வைத்துள்ளார். இது குறித்தான வீடியோவையும் வெளியிட்டுள்ளார். மேலும் 9 மாதங்களில் இரத்தம், வியர்வை, அழுகை, பசியை அடக்குதல், தொடர்ச்சியாக உழைத்தல், பழைய காயத்தில் இருந்து மீளுதல் என பயிற்சியாளர் உதவியுடன் மிஸ்டர் எக்ஸ் படத்திற்கு தயாராகி உள்ளேன் என்றும், இந்த கதாபாத்திரத்தில் என்னை நம்பியதற்கு எனது இயக்குனர் மற்றும் நண்பர் மனு ஆனந்திற்கு நன்றி என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.